ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருவாடு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருவாடை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவ ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து துண்டு கருவாடு தான். நிறைய கருவாடு இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது துண்டு கருவாடு. இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப ட்ரை பண்ணி வச்சதுனால இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா கல் மாதிரி இருக்கும். ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டில் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெந்நீர் ஊற்றி ஊற வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தண்ணியே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமாக ஊற வைப்பாங்க. இதில் வந்து நான் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு முதல்ல கழுவி எடுத்துருவேன். இப்போ அதுதான் கழுவிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா அந்த மேலே இருக்கிற செதில் வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த தோலை வந்து அப்படியே நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். அதுலேருந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் ஓரத்தில் இருக்கிற அந்த அழுக்கு அசடு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எனக்கு கல் மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கழுவ அதில் இருக்கிற அந்த சத பகுதி எல்லாமே பிஞ்சிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கருவாடு எல்லாமே வேஸ்ட்டாக ஆகும். இந்த மாதிரி கல் மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த நம்ம போட்டிருப்போம்ல உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டிருப்போம்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஊர்லேருந்து இந்த கருவாடு கொண்டு வந்ததுனால உப்பு மஞ்சள் அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுமாரி இங்கே வந்துமே நான் வந்து நல்லா ட்ரை பண்ணேன். நல்லாவே ட்ரை ஆகிட்டுது. நம்ம குழம்புல போட்டால் கூட இது வந்து கல் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆகிட்டுது, ரொம்ப கல்லாகிட்டுது. இப்போ நல்லா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அசடு அந்த கழிவெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணி போட்டு ஊற வச்சுருவேன். தண்ணி போட்டு ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம குழம்புலையும் டேரெக்டாகவே இருந்து என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். நம்ம வந்து தண்ணியிலே ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து கழுவி எடுத்தோம் அப்படின்னா கழுவும் போதே வந்து அந்த சத பகுதியெல்லாம் பிஞ்சு போயிடும். ஏன்னா நான் வந்து இதை அந்த மெத்தட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரியும் கழுவிருக்கேன். அதே போல் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் கழுவிருக்கேன். அந்தமாரி கழுவும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு இருந்தது. அந்த சத பகுதியெல்லாம் போயிட்டு அப்படின்னா வந்து அந்த எலும்பு மட்டும் இருக்கும், அதாவது அந்த முள் மட்டும் இருக்கும். அந்த முள் மட்டும் இருந்தால் வேஸ்ட்டு. இந்த கருவாடுலேயே வந்து இந்த பகுதியெலாம் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நமக்கு. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கழுவி பாருங்கள். ஒரு 4-5 நேரம் நீங்கள் கழுவ அந்த அசடெலாம் போய்கிட்டே இருக்கும். நான் வந்து கம்மியான கருவாட்டோன்னே இந்த மாதிரியான பாத்திரத்தில் எடுத்து வந்து நான் கழுவிட்டுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மண் பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா விரைச்சி கழுவுனீங்க அப்படின்னா அந்த அசடு எல்லாமே நல்லாவே போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கடைசி தண்ணியில் கழுவும் போது வந்து அந்த அழுக்கெலாம் வந்து ரொம்பவே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்து அதுக்கப்புறமா சுத்தமாகவே இல்லாமலே போயிடும். பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிட்டுது. இதில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருவேன். அவ்வளோதான்.